ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 42 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேருந்து லூஃபியை தான் கட்டுறாங்க. அதெல்லாம் வந்து அவனை அட்டாக் பண்ண வந்துகிட்டே இருப்பான். லூஃபி வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருப்பான் டார்ச் ஆகிட்டு. டேய் நில்றா ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கத்த ஆரம்பிச்சு, எல்லாம் உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நான்லாம் நிற்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பானா. பார்த்தா ஒரு தூணை கடிச்சு உடச்சு போடுவான். இதெல்லாம் உசப் பார்த்துட்டு உசப் கத்த ஆரம்பிச்சிடாடே, அவன் மனுஷனே இல்லடா பார்த்துருடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. ஆனால் லூஃபி அசால்ட்டா வந்து வாடா சண்டை போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அவன்கிட்ட சண்டைக்கு போயிட்டே இருப்பான். அவனும் அட்டாக் பண்ண வந்துட்டே இருப்பான். ஆனால் லூஃபி அதுல இருந்து டாச் ஆகிட்டே இருப்பான். லூஃபி சொல்லுவான், நாமி வந்து எனக்கு வேணும், இந்த ஊர் மக்கள்லாம் நீ விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப வந்து சாஞ்சி சொல்லுவான், அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை, எல்லாம் போக மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அருளாங்க ஒரு கல்லை எடுத்து நான் வாயெல்லாம் உடச்சு காட்டவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. ஓ அப்படியா, இப்ப வந்து நான் வந்து இந்த கல்லை கையால உடச்சு காட்டவா அப்படின்னு சொல்லி லூஃபி ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் சாஞ்சி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான், எப்படா அவன் ஒரே கடையில வந்து அந்த தூணையும் உடைச்சான், இதுல வந்து சம்திங் ஏதோ இருக்கு, இதை வச்சு லூஃபியை கடிச்சானா லூஃபி 2 துண்டா போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப அதெல்லாம் சொல்லுவான், இதுக்கு மேல வந்து நான் எதுவுமே சொல்றதுக்கு இல்லடா அப்படின்னு சொல்லுவான். இங்க பாரு நான் உடச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு உடச்சிட்டு கையாலேயும் வந்து கல்லை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. டேய் நான் ஃபிஷ்மேன்டா, நான் எவ்வளவு பெரிய ஸ்பீசிஸ் தெரியுமா, நீலாம் வந்து ஒன்னத்துக்கு யூஸே இல்லாத ஹியூமன்ரா, உனக்கு எனக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படி என்னடா டிஃப்ரென்ஸ் இருக்கு, வாடா மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி திருப்பி திருப்பி சண்டைக்கு தான் கொண்டுட்டு இருப்பான். சரி வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்லாங் அட்டாக் பண்ண போனா. அந்த டைம் வந்து லூஃபி வந்து அட்டாக் பண்ணுவான். அதுல இருந்து அர்லாங் டார்ஜ் ஆயிடுவானா. உடனே வந்து லூஃபி கத்தி எடுத்துருவான். கத்தி எடுத்துட்டு அவனும் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். டேய் என்னடா உனக்கு ஸ்வாட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. எனக்கு ஸ்வாட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டுக்கு வந்து கண்ணாமலான்னு வீசிட்டு இருப்பான். ஆனா அர்லாங் வந்து சிரிச்சுட்டே இருப்பான். பார்த்தா வந்து மூக்கை தான் வெட்ட ட்ரை பண்ணுவான். மூக்கை வெட்டவே முடியாது. டேய் என் மூக்கெல்லாம் வந்து வெட்ட முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அர்லாங் வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் வாயை வெட்டுறதுக்காக போவான். அது வாயாலே கடிச்சு உடச்சிருவான். இதெல்லாம் பார்த்துட்டு ஊர் மக்கள்லாம் வந்து ஷாக் ஆயிடுவாங்க. டைம் லூஃபி ரொம்ப கடுப்பாய் மூஞ்சிலே ஒரு பஞ்ச் ஒன்று வைப்பான். அந்த பஞ்சில் வந்து அவன் பல்லே உடஞ்சிரும். இதை பார்த்துட்டு வந்து எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. அதுவும் நாமிலாம் வந்து லைட்டா ஸ்மைல்லே பண்ணிடுவா. அப்பா ஒரு வழியா அடிச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இப்பதான் ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்க, என்னடா இப்பதான் வந்து ஸ்ட்ராங்கான பல்லு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் வந்து ஜோரோ கட்டுவாங்க. அவனுக்கு உடம்பு ஃபுல்லா ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். அவனோட ஸ்கார்ஃப் எடுத்து கட்டிட்டு இருப்பான் கையில. இதை நான் எதிர்பார்த்தாதான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூமேட் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஜோரோ உசப்பு நாமி சாஞ்சி எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து லூஃபியை பார்த்து அர்லாங் சொல்லுவான், டேய் நீலாம் வந்து எதுக்குமே யூஸ் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்டா நான் எதுக்குமே யூஸ் இல்லை தான், எனக்கு வந்து ஃபைட் பண்ண தெரியும் அவ்வளோ, அது மட்டும் தான் தெரியும், சமைக்க தெரியாது, நேவிகேஷன் ஸ்கில்லு கிடையாது, எதுவுமே கிடையாதுடா எனக்கு, எல்லாமே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான்டா, என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்பெல்லாம் சொல்லுவான், ஆமாண்டா நீ சொல்றது கரெக்டு தான், நீ வந்து இப்போதான் கரெக்டாக உண்மையை பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ நாம இதெல்லாம் கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவா. குசப்லாம் வந்து நம்மளே வந்து லூஃபி ரொம்ப நம்புறானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிருவான். அப்புறம் லூஃபி வேற கத்த ஆரம்பிச்சிருவான், வாடா ஃபைட் பண்ணலாம்டா பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி கூப்பிட்டு இருப்பானா. டேய் நீலாம் வந்து ஒரு பொடி பையடா, நான் என்னோட ஃபுல் ஃபோர்ஸா சண்டை பண்ணணும், நீ செத்துருவடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பழைய பள்ளி கீழே வந்து புது புல்லு முளைக்குமா. இதை லூஃபி பார்த்துட்டு டேய் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. எனக்கு வந்து எத்தனை டைம் பல்லு உடஞ்சாலும் திருப்பி திருப்பி வளரும்டா, ஷார்க்கை பத்தி உனக்கு தெரியாதா, ஷார்க்கு வந்து பல்லு விழுந்து உழுவ வளரும், அது இல்லாம ஒவ்வொருத்தர உழுவும் போதும் அது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் ஆகும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இல்ல ஊர் மக்கள்லாம் கிட்ட ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. லூஃபி மட்டும் இதை கேட்டுட்டு டேய் சூப்பர்டா செமையா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். நீலாம் யாருடா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பானா. இப்ப தெரியுதா என் பவர் அப்படின்னு சொல்லி அர்லாங் வர ஒரு சைடு பேசிட்டு இருப்பான். டேய் வாடா ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி லூஃபி கூப்பிடுவான். அவன் அட்டாக் பண்ணுவான். அதுல இருந்து டார்ஜ் ஆகிட்டே இருப்பான். ஆனா அந்த டைம் வந்து அவனுக்கு அடிப்படும். லூஃபி அப்படின்னு சொல்லி அவன் உசோப்லாம் வந்து கதறிக்கிட்டு இருப்பான், டேய் லூஃபி எப்படியாவது தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டைம் வந்து கரெக்டா ஒரு ஃபிஷ்மேன் எடுத்து முன்னாடி வச்சிருவானா. அதை பார்த்துட்டு அவன் என்ன கடுப்பாயிடுவான், டேய் என் பிரதரையே வந்து நீ ஷீல்டா யூஸ் பண்றியா, உங்களை மாதிரி கேவலமான மனுஷங்களாம் நான் பார்த்ததே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு. சண்டை போடும் போது நீ தாண்டா பார்த்து சண்டை போடணும், அட்டாக் பண்ணும் போது யாரை அட்டாக் பண்றோன்றோ அதை பார்த்து அட்டாக் பண்றா அப்படின்னு சொன்னோன்னா அவன் கடுப்பாயிருவான். இதெல்லாம் வந்து நாமே பார்த்துட்டு இதை இங்க என்னமோ நடக்க போகுது, ஆனா லூஃபி ஜெயிப்பானான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். டைம் வந்து அர்லாங் லூஃபி அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். ஆனா அதுல இருந்து டார்ச் ஆகிட்டே இருப்பான். கடைசியா வந்து லூஃபி வந்து அவன் காலெல்லாம் ஒரு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ணுவான். பார்த்தா வந்து அர்லாங் வந்து சிரிச்சிட்டு இருப்பான். என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. "டேய், எனக்கு ஒண்ணுமே ஆகாது, நான் எத்தனை டைம் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா வந்து லூஃபி அந்த பல்ல எடுத்து அவன் வாயில போட்டு வச்சிருப்பான். இது தாண்டா என் ஐடியா, இன்னைக்கு நான் அவனை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. சோரோலாம் இதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். டேய் இது தாண்டா நடக்கும்னா எதிர்பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. அர்லாங் வந்து திருப்பி அட்டாக் பண்ணுவான். அந்த டைம் கடிச்சிருவானா கையா. உடனே வந்து லூஃபி வந்து கீழே படுத்துட்டு, ஐயோ ஷார்க்கு என் கையை கடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. ஜின்னும் எசப்பும் பிக் ப்ரோ அப்படின்னு சொல்லி கத்திட்டு, ஏமாத்தாதீங்க விளையாடாதீங்க இந்த சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. உடனே வந்து லூஃபி சீரியஸ் ஆயிடுவான். கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பான். அர்லாங் வந்து நான் இன்னைக்கு உன்னை கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சிருவான். பிடிச்சோன்னா அவன் அப்படியே வந்து கடுப்பை எந்திரிச்சு அவனோட கில்ஸ் இருக்குல்ல அதுல வந்து கடிச்சிருவானா.
இதை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. அப்ப லூஃபி கேட்பான், உன்னோட இது பல்ல வச்சு கடிச்சது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீ கடிச்சதெல்லாம் ஓகே தான்டா, பட் ஆனா உன்னோட உன்னோட கேட்சோட பைட்டு தான்டா வந்து சரியில்லை. ஒரு பைட் ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு தெரியுமா இருக்கும் ஷார்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப கடிக்க வருவான், கரெக்டா அவன் கையை இடையில விட்டுருவான். விட்டது மட்டும் இல்லாம எல்லாரும் பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க, இவன் எப்படி தப்பிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு. உசப்லாம் வந்து லூஃபி லூஃபின்னு கத்திட்டு இருப்பான். உடனே வந்து லூஃபி கத்திக்கிட்டே அவன் கையை தூக்கி இந்த சைடு திருப்பி அடிப்பான். அதுல வந்து அர்லாங் தரையில அடிச்சு அப்படியே படுத்துருவான் அர்லாங்கு. அவ்வளவுதான், ரெண்டு பேருமே படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அர்லாங் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். டேய், என்னை எத்தனை டைம்லாம் வந்து நீ வந்து தோக்கடிக்கிற மாதிரி ஆக்ஷன் போடுவ, பட் ஆனா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கு தான். ஆனா உன்னை இதுக்கப்புறம் வேணா உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த உட்காந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவான். இது தாண்டா நீ லாஸ்டா வந்து சண்டை போடுறது, என்கிட்ட இருந்து நீ மோதிட்ட தானே, என்னோட ஃபுல் பவரை நான் காட்ட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. உடனே லூஃபி பார்த்துட்டு இருப்பான், எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு. உசோ பார்த்துட்டு, டேய் அவன் தண்ணிக்குள்ள போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு லூஃபி பார்த்துருவான். பார்த்துட்டு, ஐயோ ஷார்க்கு ஷார்க்கு தண்ணிக்குள்ள போகுது அப்படின்னு சொல்லி லூஃபி ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து உசப் கேட்டுட்டு, டேய் அதுதான்டா அர்லாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். வந்து லூஃபி வந்து தெளிவா பார்ப்பான். பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து கரெக்டா ஒரு அட்டாக் ஒன்று லான்ச் பண்ணுவான். என்ன அட்டாக்னா ஃபிஷ்மேன் டாட் அப்படின்னு சொல்லிட்டு அர்லாங் ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுவான். அதுல பார்த்தா வந்து டார்ஜ் ஆயிருவான் லூஃபி. என்னடா என் அட்டாக் வந்து நீ டார்ஜ் ஆயிரியா, அது எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா, எவ்வளவு ஃபாஸ்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். வாடா பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. திருப்பி திருப்பி வந்து அவன் அந்த பாயிண்ட்ன்ற அட்டாக் தான் யூஸ் பண்ணுவான். அது பார்த்தா வந்து தரையில குத்தி தரைய உடையும். இதெல்லாம் லூஃபி பார்த்துட்டு, டேய் இவனடா இப்படி இருக்கிறான், இந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருந்தா நான் எப்படி அட்டாக் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். ஊர் மக்கள்லாம் வந்து கண்டிப்பா லூஃபி தோத்துருவானே முடிவு பண்ணிடுவாங்க இந்த அட்டாக்லாம் பார்த்துட்டு. ஆனா வந்து லூஃபி அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு மட்டும்தான் இருப்பான். அதுக்கப்புறமேட்டு கடுப்பேறும் லூஃபியும். நீ வந்து நேருக்கு நேரா வாடா வந்து சண்டை போடுறா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. அவன் வந்து திருப்பி தண்ணிக்குள்ள போயிருவான். உடனே ஊர் மக்கள்லாம் வந்து கத்த ஆரம்பிச்சாங்க, நீ போய் வந்து ஒளிஞ்சிக்க, ஒளிஞ்சா மட்டும் தான் வந்து நீ தப்பிக்க முடியும், நீ தான் உன்னோட டார்கெட் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் கேட்டுட்டு நானா வந்து எதுக்கும் இப்ப பயந்து ஓடுற மாதிரி இல்ல. அவனை நான் பிடிச்சி நிறுத்தி அவனை நான் கொல்ல தான் போறேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. வெளியில வாடா ஷார்க்கு, உன்னை நான் பிடிச்சி சாவடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். ஓ அப்படியா, சரி இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த டைம் வந்து கம் கம் ஷீல்டு அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ணுவான். பார்த்தா வந்து அர்லாங் வந்து 2x அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் சொல்லிட்டு ஒரு ஸ்பீடான ஒரு அட்டாக்ல வருவான். அந்த அட்டாக்ல வந்து இவன் நெஞ்சு அப்படி தொலைச்சிட்டு போயிடலான்னு பார்ப்பான். பட் ஆனா லூஃபி அவனை பிடிச்சிருவான். பிடிச்சி அப்படியே நிறுத்திக்கிட்டு இருப்பான். எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு வந்து லூஃபி வந்து குத்துற மாதிரி தான் இருக்கும். பார்த்தா வந்து லூஃபி வந்து அட்டாக்கை தடுத்துருவான். டேய் பாத்தியா, அவன் அட்டாக் தடுத்துட்டேன், இனிமேல்லாம் வந்து இந்த அட்டாக் வேலை செய்யாது என்கிட்ட, அதனால வந்து நீ இப்பயே வந்து ஒத்துக்க உன் தோல்வியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா அதோட தூக்கி அடிச்சிருவான். இதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த அர்லாங் பார்க்லயே வந்து மேல மேல ஏறி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து லூஃபி அவன் ஹேண்டே வந்து நெட்டா மாத்தி பிடிச்சிருவான். பிடிச்சி ஒரு சுத்தி ஒரு அடி அடிப்பான், கம் கம் பேரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு ஊர் மக்கள்லாம் வந்து அப்படியே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, லூஃபி 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 அப்படின்ட்டு. அர்லாங் டென்ஷன் ஆயிரும். டே இதுக்கு மேல வந்து உனக்கு வந்து இது எதுவுமே கிடையாதுடா அப்படின்னு சொல்லி அவன் கண்ணெல்லாம் சவந்துரும். இதை நாமே பார்த்துட்டு இவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான், இவன் கண்ணெல்லாம் இப்ப சவந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்ப லூஃபியோட தலையை பிடிச்சி அப்படியே சுத்த ஆரம்பிச்சிடும். சுத்தி ஒரு இடத்துல தூக்கி விட்டறிவான். பார்த்தா வந்து ஒரு கட்டைக்குள்ள போய் இடுக்கல மாட்டிட்டு இருப்பான். அந்த இடத்துல அடிக்க வருவான். அதுல இருந்து எஸ்கேப் போயிருவான் லூஃபி. அப்புறம் கை விட்டு ஒரு ஸ்வாட் ஒன்று எடுப்பான். டேய் இந்த ஸ்வாடாடா அப்படின்னு சொல்லிட்டு நாமே அப்படியே அதிர்ச்சியா பார்த்துட்டு இருப்பா. இதுதானா வந்து ஷார்க் பிளேடு, இதை வச்சு வெட்டா வந்து துண்டு துண்டா போயிருவாங்களே எல்லாரும் அப்படி சொல்லிட்டு இருப்பாளா. ஆனா வந்து லூஃபி அதுல இருந்து டார்ஜ் ஆகிட்டே இருப்பான். வெட்ட வெட்ட அந்த பில்டிங்ல தான் டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். கடைசியா ஒரு அட்டாக்ல வந்து லூஃபி வந்து ஒரு பில்டிங்ல போய் விழுந்துருவான். அந்த பில்டிங் என்ன பில்டிங்னா நாமி வந்து அங்க உட்காந்து டிராப் பண்ணிட்டு இருக்க பில்டிங். இதெல்லாம் சாஞ்சு பார்த்துட்டு இங்க என்னடா நடக்குது, இவன் எப்படி வந்து இது பண்ண போறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா நாமிக்கு மட்டும் தான் தெரியும் இந்த பில்டிங் வந்து எவ்வளவு மோசமான பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. லூஃபி வந்து உள்ளார வந்து பார்த்தோன்னா, என்னடா இங்க வெறும் பேப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்லாங்கிட்ட கேட்பான். இது தாண்டா வந்து என்னோட மேப் வரைகிறவங்களோட ஆளுங்களுக்கான இடம், இந்த இடத்துல தாண்டா வந்து நாமி வந்து படம் வரைவா அப்படி சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. உடனே லூஃபி சொல்லுவான், நாமி வந்து என்னோட ஃப்ரெண்டு, என்னோட குரூம்மேட்டு, அந்த மேல வந்து அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாளா. ஆனா நாமி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. சின்ன வயசுல வந்து இந்த இதை வந்து இங்க உட்கார வச்சு நீ இதுதான் உன்னோட டேபிள், இதுல தான் நீ வரையணும் அப்படின்னு சொன்ன எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. லூஃபி இதெல்லாம் பார்த்துட்டு, டேய் நீ வந்து ஒருத்தவங்கள கஷ்டப்படுத்தி இதெல்லாம் பண்ணக்கூடாதுடா, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சைடு டென்ஷன் ஆயிடுவான். சின்ன வயசுல இருந்து நாமி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, அதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். இந்த இடத்துல கஷ்டப்பட்டு இந்த மாதிரிலாம் வரைஞ்சிருப்பான் நாமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கோவமாயிரும். கோவமாயிட்டு, டேய் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அர்லாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து அர்லாங் சொல்லுவான், டேய் நாமி வந்து எனக்கானவடா, நான் வந்து அவளை யூஸ் பண்ணிப்பேன், அவள் வந்து இந்த மேப்பே ஃபுல்லா வரைஞ்சாதான் வந்து என்னால கிங் ஆஃப் த பைரட் ஆக முடியும். இதுக்கப்புறமேட்டு வேர்ல்டுல நாங்க மட்டும் தான்டா இருப்போம், எங்களோட ஸ்பீசிஸ் மட்டும் தான் இருக்கணும், அதுக்காக தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னுவான். இதோட இந்த எபிசோட் முடியுது.